தேசம். டேய் ராசு, ராசு எப்படா வந்த? ஏய் நில்லு நில்லு நில்லு. தனியா வந்த? வாங்கண்ணா, வாங்க நீ வாண்ணே, உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க நீ வாங்க, வாங்கண்ணா வாங்க. சிவகாமி, அந்த பாய் எடுத்து போடு. உட்காருங்கண்ணா, உட்காருங்க நீ. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆத்தா இருந்து முறையாக மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் செஞ்சுருந்தா இந்த சுற்று வட்டாரமே அசந்து போக முடியாது செஞ்சுருப்போம். கருப்பு போட்ட முடிச்சு என்ன செய்ய முடியும்? அண்ணே, ஏன் சும்மா வளவளன்னு பேசிட்டு சட்டை புட்டுன்னு சொல்ல வேண்டியது சொல்லி கொடுத்துட்டு புறப்படுங்க. சிவகாமி, இந்த கல்யாணத்தில் எங்கள் யாருக்கும் இஷ்டம் இல்லைனாலும் முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அதான் உங்கள் அண்ணி சீர்சனத்தி செய்யணுன்னே நகை நட்டெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கா. நாளைக்கு இந்த ஊரில் ஒரு பய எங்களை பற்றி பல்லு மேலே நாக்கு போட்டு பேசக்கூடாதுல்ல, அதுக்காக தான். வாங்கிக்கோ. வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். உங்கள் சீர்சனத்திக்காகவோ கருப்பு சொல்லுச்சுங்கிறதுக்காகவும் நான் சிவகாமியை கல்யாணம் பண்ணிக்கல. நான் ஒரு கல்லை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு தெரிஞ்சும் இவ என் மேலே ஆசைப்பட்டா. அதுக்காகத்தான் இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருந்தேன். என்ன பிரம்மா, திருந்தி வாழ போறியாம சோத்துக்கு என்ன பண்ண போற? பொண்டாட்டி வச்சு எப்படி காப்பாற்ற போற? இதெல்லாம் உனக்கா கொண்டு வந்து நினச்சிட்டு இருக்கிய? சிவகாமி செல்லம்மா வளர்ந்த பொண்ணு, அது பட்டினி கிடந்து செத்துறக்கூடாது பாரு, அதுக்காக தான். வாங்கிக்க. வாங்கிக்க வாங்கிக்க புள்ள. வீடேறி வந்து சீர் செய்கிறாங்கல்ல, வாங்கலைன்னா மரியாதையாக இருக்காது பாரு. வாங்கிக்கோ. உள்ள வா. என்ன தம்பி இப்படி பேசிவிட்ட? மாப்பிள்ளை போய் முகத்துக்கு நேரா திருடா அது இதுன்னு அப்படிதான் நீ பேசணும். இப்போ வாங்கிட்டான்ல, சிவகாமி கையில் தட்டு வந்ததும் புடிங்கிட்டு போய் பத்திரப்படுத்துறது பாருங்க. திருடன்ல. சிவகாமி தலையெடுத்து இப்படி ஆயிருக்க வேணா. வா. சீர் செய்ய வேண்டியது உங்க முறை செஞ்சீங்க. உங்க தங்கச்சியும் வாங்கிக்கிட்டான். மறுசீர் செய்ய வேண்டியது என் முறை. என் பொண்டாட்டி உங்க வீட்டில இருந்து வரும்போது போட்டுக்கிட்டு வந்த நகைங்க, கட்டிக்கிட்டு வந்த புடவை,
வாங்கிக்கங்க. கொடு. என்ன பார்க்குறீங்க? வாங்கிக்கங்க. ஓ, குறைச்சலா இருக்கோ? என்னால் முடிஞ்ச ₹1. நீங்கள் சீர் செஞ்சதை விட அதிகமாகவே செஞ்சுருக்க. வாங்கிக்கங்க. ஏய், தம்பி கொடுத்ததை திருப்பி வாங்குறதே எங்க பரம்பரைக்கே பழக்கம் இல்லை. வாங்கினதை திருப்பி கொடுத்தது உங்கள் பரம்பரைக்கு பழக்கம் இல்லை. வாங்கிட்டு போங்க. ராசே, வா வா. உங்க அப்பங்கிட்ட போய் சொல்லு, இந்த பிரம்மனுக்கு மனசுல தைரியமும் உடம்புல தெம்பு இருக்கா, கட்டுன பொண்டாட்டிய கடைசி விரல் வச்சு காப்பாத்துவானான்னு போய் சொல்லு. சீர் சனத்தி எல்லாம் எதுவும் வேண்டாம், அவனுக்கு சேர வேண்டிய நகைகளை பாட்டி மறைச்சு வச்சிருக்காளா, அதை கொடுத்துட்டு உறவு கொண்டாடலாமான்னு போய் சொல்லு. ரீனா, 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 சார், நான் இங்க இருக்கேன். எங்கம்மா போயிட்டுற? ஊத்து வாய்க்கால குளிச்சிட்டு வரேன். டீ சாப்பிட்றீங்களா சார்? இல்லை, வேண்டாம்மா. என்ன சார் அப்படி பார்க்குறீங்க சுற்றி சுற்றி? ஒன்றும் இல்லை, நீ இப்படி ஒரு இடத்துக்கு வந்து இந்த மாதிரி தனியாக இருக்கணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கே நீங்கள் இன்னும் ஊருக்கு போலியே நான் கேட்டுருவேணும்னு நீங்கள் முந்திக்கிறீங்களா? நம்ம மேலே யாரோ கோவப்படுவாங்கன்னு தெரிஞ்சா நாம முதல்ல கோவப்படுவோமே, அந்த மாதிரி இருக்கு. இல்லைம்மா, எனவே நீங்கள் இருக்கிறது எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது. நாம் 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். தப்பாக சொல்கிறீங்க சார். நான் உண்மையை தேடிட்டு இருக்கேன், நீங்கள் சத்யநாராயணன் ஒருத்தருடைய கற்பனை தேடிட்டு இருக்கீங்க. இல்லைம்மா, இது கற்பனை இல்லை. தேர் ஆர் லாட் ஆஃப் அமேசிங் திங்ஸ் இன் திஸ். நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட். நேராக விஷயத்துக்கு வாங்க. என்னையும் உங்களோட கூட்டு சேர்த்துக்கிட்டு உங்கள் பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண பார்க்குறீங்களா? இல்லை ரீனா, ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்க பார்க்குறேன். நீ தானே சொல்லுவ நான் உங்கள் அப்பா மாதிரின்னு. அப்பா மகக்கிட்ட தன்னோட ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லையே. ம், உள்ள வாங்க, உட்காருங்க.
சொல்லுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் குழப்பங்கள் இருக்கு? முடிஞ்ச வரைக்கும் தீர்த்து வைக்க பார்க்குறேன். எனக்கு குழப்பம் ஒன்றும் இல்லை. இப்போ தான் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கேன். இந்த நோட் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த நோட் புக்கை விடுங்க சார். நாளைக்கே இதே மாதிரி வேற ஒரு நோட் புக்கை நான் ப்ரிப்பேர் பண்ணி, போன ஜென்மத்தில் நீங்க ராஜாவா இருந்தீங்க அது இதுன்னு மேல உங்களை குழப்ப முடியும். அதே மாதிரி ஒரு குகை ஒரு நாள் தயார் பண்ண முடியுமா? ரீனா, நான் லைப்ரரிக்கு போய் பழைய தமிழ் எழுத்தெல்லாம் நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை வச்சுக்கிட்டு இந்த குகையில் இருக்கிற கல்வெட்டில் ஒவ்வொரு எழுத்தா டிரான்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? களப்பிரர்கள் காலத்திலேயே இந்த ஊரில் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறேன். அது சொன்னா புரியாது, நீ பார்க்கணும். கொஞ்சம் என் கூட அந்த குகைக்கு வாயேன் ப்ளீஸ். ரீனா, வா ராஜேந்திரன், என்ன விஷயம்? நீ இல்லை நீங்கள் 2 பேரும் வெளில எங்கேயாவது போயிட்டுருக்கீங்களா? ஆமா, வந்துடுவேன். நீ வெயிட் பண்ணுறதுனா வெயிட் பண்ணு. இந்த குகையில் இருக்கிற ஒவ்வொரு கல்வெட்டும் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இந்த ஊரில் என்ன நடக்க போகிறதுன்னு அந்த காலத்தில் செதுக்கி வச்சிருக்காங்க. சார், நீங்கள் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியல. எனக்கும் ஒத்துக்க வேணாண்டாமா இருக்கு. பட் இதை பாரு, இந்த கல்வெட்டை வந்து பாரு. வா, வீ தெரியறதா? வினயதரனின் விஞ்சையில். விஞ்சைனா மிஷின், கணக்கு அப்படின்னு பல பொருள் உண்டு. வினயதரன்கிறது இந்த ஊரில் இருந்து ஒரு பெரிய மகான். வினயதரனோட கணக்குப்படி ஸ்தூல ஒளி பெருக்கிட அதன் காலதேச பரிமாணம் அளப்பில். காலதேச பரிமாணம் அளப்புன்னா டைம் கால்குலேஷன். அவருடைய கால்குலேஷன் ஆஃப் டைம் பண்ணி என்ன நடக்கிறதுன்னு சொல்கிறார். துர் ஆத்ம ஜனிப்பும் அதன் போக்கும் கணிக்க இங்கு ஒரு காபாலிகையாய் வாழ்ந்து மரித்த. தெரியுறதா? இங்கு ஒரு காபாலிகையாய் வாழ்ந்து மரித்த. காபாலிகைன்னா இந்த காளி உபாசனை பண்ணுறவங்க. ஸோ இங்கே ஒரு கெட்ட ஆத்மா, காளி உபாசனை பண்ண ஒரு ஆத்மா வாழ்ந்து செத்துருக்கு. வாழ்ந்து மரித்து வனமாளிகையாய் பின் ஒரு பிறப்பில். வனமாளிகைனா காட்டுவாசி. வனமாளிகையாய் பின் ஒரு பிறப்பில் இங்கு அசுரியாய் ஜனித்து ஊரடக்கம் பிராரப்தங்கள் மிகவாம். அதாவது அவருடைய கால்குலேஷன் படி இந்த ஊரில் இருந்த ஒரு கெட்ட ஆத்மா, காளி உபாசனை பண்ண ஆத்மா இன்னொரு ஜென்மத்தில்
இதே ஊரில் ஒரு அசுரியா பிறந்து இந்த ஊரை அடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஹைன்னு சொல்கிறார். அசுரி வடிவந்தனை தன் தப்போ விலாசத்தால் இட்டு நிரப்ப இன்னார் சிரம் இன்ன வடிவம் என காட்டிய விஞ்சை மகாதரனதாம். அங்கே அசுரின்னு சொன்னாங்கல்ல, அந்த அசுரியோட வடிவத்தை இங்கே நமக்கு செதுக்கி இருக்கிறது இன்னொரு மகான், மகாதரன் அவர் பேர். எப்படிம்மா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இங்கே இருந்த சில சமண சன்னியாசிகள் என்ன பேச்சு பாட்டிய எங்கள் பிறப்பு இது எல்லாத்தையும் அவ்வளோ அக்யூரேட்டாக கணிச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் எப்படிம்மா நம்பாமல் இருக்க முடியும்? சரி சார், அப்படியே இருக்கட்டும். இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. நீங்கள் போகிற போக்க பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. சில சமயம் என்னை பார்த்தா எனக்கே அப்படி தாம்மா தோணுது. ஆனால் நீ சொல்கிற மாதிரி இது எல்லாத்தையும் என்னால் பாதியில் விட்டுட்டு போக முடியலம்மா, முடியல. இதில் 8 கட்டளைங்க மாதிரி ஏதோ எழுதியிருக்கு. இந்த ஊரில் இருக்கிற அவதாரம் என்ன செய்ய போகுதுன்னு சொல்லுதுமா. 1, 2 புரியுது. முக்கியமாக நெறி அதுவில் பொன்மணி பொருள் விநியோகம் புரியல. நான் அன்றைக்கே சொன்னேனேம்மா, பொன்பானையில் இருந்த நகைகளை கருப்புசாமி தான் எடுத்துருக்கணும்னு. எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த நகைகள்லாம் யார் யாருக்கு சொந்தமோ அவங்களுக்கே விநியோகம் பண்ணிடுச்சு. அதான் நெறியதுவில் பொன்மணி பொருள் விநியோகம். என்ன சொல்ல வரீங்க? தோட்டக்காரமங்கலத்தில் கருப்புசாமிங்கிற அவதாரம் என்னென்ன செய்ய போகுதுன்னு இந்த கல்வெட்டில் சொல்லியிருக்குமா. ஊரை ஏமாத்த யாராவது எழுதி வச்சிருக்கலாம்ல. அதுக்கேம்மா இவ்வளோ எஃபர்ட் எடுத்துக்கணும்? சரி, ஏமாத்துறவங்களுக்கு இதில் என்ன லாபம்? கிடைச்ச நகைங்களையும் விநியோகம் பண்ணிட்டாங்களே. சத்யநாராயணா அவரோட நோட்புக்கில் எழுதியிருந்தார், ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு இடத்துல அதர்மம் தலை தூக்கும் பொழுது கல்கி அவதாரம் எடுக்கும்னு. தோட்டக்காரமங்கலத்தில் கருப்புசாமியாக அதை எடுத்திருக்கு. இது பார், 3 அசுர உருவங்கள், வாச்சா, பேச்சா, யாச்சா. இந்த பேச்சா யாருன்னு தெரியுதா? நம்ம ரத்னாவோட பாட்டி, பேச்சு கேள்வி. அதர்மம் தலை தூக்கும் பொழுது இந்த மாதிரி அசுரர்கள் தான் அந்த அதர்மத்தை அதனோட உச்ச கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை அடக்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு முறையும் கல்கி அவதாரம் எடுக்கிறது. சத்யநாராயணா அவரோட நோட்புக்கில் வாச்சாவை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் நிறைய டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல. நான் நந்தா இந்த பேச்சு கேள்வி இருந்த தோட்டக்காரமங்கலத்துக்கே வந்திருக்கேன். இந்த வியாச்சாவை சம்மந்தப்படுத்தி அங்கே ஒரு கல்வெட்டில் அச்சுதாங்கிற பேர் இருந்தது. இங்கே அச்சுத்தான்னு செதுக்கியிருக்காங்களே தவிர அவரோட உருவத்தை செதுக்கவே இல்லை. இவ்வளவு டீட்டெயில்ஸ் கொடுத்தவங்க இங்கே வெறும் ஒரு நிமிஷம். பின்னால காலியா இருக்குமா?